ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்வமிச கொடுவ பார்வை. நான் விஜயலட்சுமி துளசி பேசுகிறேன். நான் கொஞ்ச நாளாக இந்த பாரம்பரியமாக செய்கிற உணவெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வரிசையில் இன்னைக்கு நான் சொல்கிறது கஞ்சிபுரம் இட்லி எப்படி வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வெடிப்பு மேலே இருந்தாலே ஃபுல்லாக வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு இப்படி தட்டினீங்கன்னா வந்துடும். சூடாக இருக்குது பாருங்க. ஸோ இப்படி வந்துடுச்சு பாருங்க இட்லி. ஸோ இதை நம்ம ரெகுலர் இட்லி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பாருங்கள் எப்படி இது வருது பாருங்கள். அல்ல பிக்னிக்கு போனோம்னாலே உடனே வீட்டில் கஞ்சிபுரம் இட்லி செய்திருங்க அப்படின்ற ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிடுவாங்க. பேரை பார்த்தாலே தெரியும் அது கஞ்சிபுரம் இட்லி. மேபி இது கஞ்சிபுரத்தில் ஃபேமஸாக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். ஆனால் இது ரொம்ப வருஷமா எங்கள் அப்பாவோட அம்மாலாம் ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி அவங்களே அதெல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் வீட்லேயும் அது ரெகுலராக செய்வோம். எப்படின்னா ஏதாவது ஒரு பிக்னிக் எங்கேயா போனோம்னா அப்போ காலையில் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் இருக்கும். ஒரு வேனில் ஒரு 20 பேர் போனோம்னா நல்லா ஒரு தூக்கு நிறைய கஞ்சிபுரம் இட்லி செய்திருவாங்க. அதுக்கு புதினா சட்னி, தக்காளி ஊறுகாய், இந்த மாதிரி எது இருந்தாலும் அதுக்கு காம்பினேஷன் நல்லா வரும். ஒருத்தருக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட்டா போதும். நல்லா ஃபீலிங்கா இருக்கும். ரொம்ப நேரம் பசியே எடுக்காது. அது எப்படின்னா எல்லாமே ஒரு டம்ளர்ல செய்யறது. அப்படியே டம்ளர் மாதிரி அப்படியே ரவுண்டா வெளியில வந்துடும். செய்து முடிச்சோன்னு அதை கட் பண்ணிட்டு ரவுண்ட் ஸ்லைசஸ் ஆகும் இல்ல வெர்டிகலாவோ கட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுல போடல இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பருப்போட எஃபெக்டை கட்டைல் பண்றதுக்கு என்ன இஞ்சி சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாமே காம்பினேஷன்ல போவோம். பாக்குறதுக்கு ரொம்ப எலாபரேட்டா இருக்க மாதிரி இருக்கும். நான் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீட்டுல இருக்க மொத்த பேருக்கும் பிடிக்கும். அது இதே மாதிரி நான் கொங்கு உப்பு மிளகு அடை போட்டேன் இல்லையா, அதுக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் எனக்கு வீடியோவே அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நான் வீட்டில் செய்தேன், நீங்க சொல்ற மாதிரியே அது உப்பி வந்தது, அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்ததுலாம் கமெண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதான் எனக்கு இந்த மாதிரி நம்ம நினைவுல இருந்து மறந்த இந்த மாதிரி உணவு எல்லாத்தையும் நம்மளுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நான் ட்ரை பண்றேன். நான் நேத்தே நான் மாவு அரைச்சி ஒரு சாம்பிள் வச்சிருக்கேன். ஏன்னா அது ஒரு நாள் ஃபர்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செய்யணும். எப்படி எந்த ரேஷியோல நான் போட்டேன்றதும் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல எனக்கு பாஸ் பண்ணுங்க. வாங்க என்னோட கிச்சனுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கஞ்சிபுரம் இட்லி செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்மளுக்கு வேணுன்றதுக்கு நான் எல்லாமே எடுத்திருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வேணும். அதுக்கப்புறம் இட்லி செய்யறதுக்கு சொன்னேன் இல்லைங்களா, டம்ளர்ல ஊற்றி செய்யணும்ட்டு. ஸோ இந்த மாதிரி நான் கப்புங்க வாங்கியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, அஞ்சலை பெட்டி இருக்கு இல்லையா, அதுல இருக்க கப்ஸ் இது. ஸோ இதை இட்லி ஊத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப பெரிய டம்ளர்ல ஊற்றணும்னா அவ்வளோ பெருசு இட்லி சாப்பிட முடியாது. அதனால இதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்னன்னா கொஞ்சோண்டு கீ போட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதுல. ஸோ இதுல நான் அந்த இட்லி மாவு ஊத்திட்டு வேக வைக்கிறதுக்கு ரேஷியோ முதல்ல சொல்றேன். மாவு எப்படி அரைச்சேன்னா, நான் இதுல புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, புழுங்கல் அரிசி 3/4 கப் எடுத்துட்டு இருக்கேன். இந்த 3/4 கப்புக்கோட மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலா 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு தோரம் பருப்பு, இந்த 3 பருப்பும் சேர்ந்து இருக்கணும். இப்ப 3/4 கப்புல அரிசி எடுத்தோம்னா மீதி 1/4 கப்புனா 3/4 கப் ஆயிடுது இல்லையா. ஸோ அதனால 1/4 கப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒன்னா சேர்த்தே ஊற வச்சிருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அதுல ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியும், பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 3த்தையும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அரைச்சிருக்கேன். இந்த மாவு அரைக்கும் போது ரொம்ப நம்ம குழன்னு ஃபுல்லா நைஸா அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரப்பா இருக்க மாதிரி அரைக்கணும். ஸோ இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த இதுல இந்த மாதிரி கொரப்பா இருக்கணும். ஸோ இப்போ அந்த புழுங்கல் அரிசிலாம் பருப்பு மாதிரி தெரியுது. இது ஊறினதுனால இந்த மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப நைஸா அரைச்சிட்டோம்னா இட்லி கொஞ்சம் முழுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ஒரு நாள் புளிக்க வைக்கணும். நேற்று ஈவினிங் நான் மத்தியானம் ஊற வச்சுட்டு ஈவினிங் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில வச்சு ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ ஃபர்மெண்ட் ஆனது தான் இந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு அளவில் இருந்த மாவு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இது மேலே இப்படி தள்ளி விடும் போது இது புளிச்சதுனால தான் இந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. இப்போ தெரியுதுங்களா இந்த மாதிரி ஃபர்மெண்ட் ஆனது. இந்த மாவு இப்போ இட்லி சுடுறதுக்கு ரெடியா இருக்குது. இந்த மாதிரி புளிப்போட சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப 2-3 நாள்லாம் வைக்க வேணாம். ஒரு நைட் மாத்திரம் வச்சா போதும் இந்த புளிப்புக்கு. நெக்ஸ்ட் தாளிச்சு கொட்டணும். நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்ன்றது வச்சிருக்கேன். இதுதான் வேண்டியது. அதுல வெறும் நம்ம உப்பு மாத்திரம் தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன், கடுகு கொஞ்சம் எடுத்துருக்கேன், மிளகு கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை. இது ஆப்ப சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இட்லியில கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் தேங்காய் திருவல், பச்சை மிளகா பீசஸ் வச்சிருக்கேன். இந்த பச்சை மிளகா தான் இந்த இட்லிக்கு கொடுக்குற காரம். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய் எதுவும் போடல, இதுல பச்சை மிளகா மட்டும் தான் தாளிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாயில இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் 3 ஸ்பூன் ஊத்துறேன் பாருங்க. 1 2 3. இந்த எண்ணெயில் கொஞ்சம் லேசாக சூடு ஏறட்டும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த இதில். இப்போ எண்ணெய் சூடு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த சீரகம் போடுறேன். நான் சீரகம், மிளகு, கடுகு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள், சீரகம்லாம் பொரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பொரியட்டும். இது பொரியும் போதே வந்து முந்திரி பருப்பும் கருவேப்பிலை போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து பொரிய ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா முந்திரி பருப்புலாம் சட்டுன்னு செவந்து போயிடும் ரொம்ப. ஸோ செவுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் பச்சை மிளகாய் அண்ட் தேங்காய் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஆப்ப சோடா வந்து இந்த இதில் மாவில் போட்டுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டு கலக்கும் போது சேர்த்து கலக்கிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தான் போட்டு ஃப்ரை பண்ணணும். இந்த இட்லிக்கான காரம் வந்து பச்சை மிளகா காரம் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு கூட குறைய வேணும்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு 3/4 அழகுக்கு வந்து ஒரு பச்சை மிளகா ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான். இல்லை சில பேர் கொஞ்சம் காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டவ்வும் கொஞ்சம் தீ வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த இதை வந்து தாளித்து கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு கலந்துட்டு அப்புறம் வந்து இட்லி வச்சுருவேன். நான் வந்து இட்லி வேக வைக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி பேன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் குக்கரும் யூஸ் பண்ணலாம், இல்லை பேன் இருந்தாலும் பேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அந்த இட்லியை வேக வைக்கணும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் இந்த இடத்து கடாயை இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணலை, இதுலேயே வந்து இந்த பேன் வச்சிடுறேன் நான். ஸோ இப்போ பேன் சூடு ஏறினுக்கிட்டோம் நம்ம மாவு கலக்கிற வரைக்கும். ஸோ இதில் வந்து நான் தண்ணி இவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இப்போ வந்து இந்த தாளிச்சதை வந்து மாவில் போட்டு கலர போகிறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காயெலாம் நல்லா செவந்து நல்ல ஃப்ளேவர் நல்ல ஸ்மெல்லு கொடுக்குது. இப்போ இதை கலக்கணும் நம்ம. ஸோ இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. இது நல்லா கெட்டிமாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன் நான், ஏன்னா ரொம்ப கெட்டிமாக இருக்குது. நம்ம இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். அதை இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. அது வந்து நம்ம இந்த மாதிரி இட்லி வேக வச்சுட்டு அந்த சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த முந்திரி பருப்பு ஃப்ளேவர் நம்ம கடிக்கும் போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா அது அடுத்தடுத்து ஒரு முந்திரி பருப்பு வந்தால் நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நம்ம அது ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டா தான் எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது, எப்படி நம்மளுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குதுன்றது இட்லி சாப்பிடும் போது தான் தெரியும் உங்களுக்கு. இட்லி நம்ம வாயில் வச்சு சாப்பிடும் போதே அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஸோ இப்போ தாராளமாக அந்த 3/4 அழகு போட்டு செய்தோன்னா தாராளமாக 3 பேருக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ நம்ம சோடா மாவுலாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் வரும் இட்லி, நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டம்ளர் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் சொன்னேன் இல்லையா, அஞ்சரை பெட்டியில் இருக்க டம்ளர் இது. ஸோ இதில் வந்து மாவு ஊற்றிக்கணும். இதில் ஒரு 3/4 இந்த மாதிரி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ தண்ணி சூடேற ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த ஒரு 5 கப்பு ரெடி பண்ணுறேன் நான். ஸோ அது வரைக்கும் தண்ணி சூடு ஏறட்டும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே வச்சுருங்க. அந்த காலத்தில் பாருங்கள் எப்படியெல்லாம் செய்திருக்காங்கன்ட்டு. நம்ம ஒன்றுனா கால்சியம் டேப்லெட் சாப்பிடு, ப்ரோட்டீனுக்கு இதை சாப்பிடு அதை சாப்பிடுலாம் சொல்கிறோம். அந்த காலத்துலலாம் எதுவுமே சாப்பிட்ட மாதிரியே தெரியல. ஏன்னா அவங்க ஃபுட்டுலேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பருப்பு இட்லி இதெல்லாம் சாப்பிடும்போது நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இதெல்லாம். இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து இப்போ வைக்கிறேன் நான். இந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஹாஃப்க்கு வர மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா 20 மினிட்ஸ் வேகணும் அது. இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி லைனாக அடிக்கிடுங்க. 5 டம்ளர் அடிக்கிட்டு இப்போ வந்து ரொம்ப தீ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வைக்காதீங்க, ஏன்னா பொங்கி உள்ளே தண்ணி விழுந்துன்னா தண்ணி போயிடும். சும்மா ஜஸ்ட் அந்த கொதிக்கிறது மாத்திரம் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம இந்த லிட்டு போட்டு மூடிடணும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் முதல்ல தண்ணி கொதிக்கிறதுக்காக நான் ஹை ஃப்ளேம் வச்சேன். இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சி வைங்க, ஸ்டீம் வரணும். இது பாருங்கள் இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொதியில் வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும். ஸோ இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி வெந்துருச்சான்றதை பார்க்கறதுக்கு காட்டுறேன் நான். ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் இந்த இட்லி ஊற்றி வச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு திறந்துட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்டவ் இன்னும் ஆஃப் பண்ணலை. ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வெடிப்பு மேலே இருந்தாலே ஃபுல்லாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படியே உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்ததுன்னா நான் வந்து இந்த மாதிரி நைஃப்பில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி தொட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இப்படி வச்சு ஒரு உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா கத்தியில் வந்து ஒன்றுமே ஒட்டாமல் வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த இதை வந்து எடுக்கும் போது நல்லா சூடாக இருக்கும் அது. இப்போ நீங்கள் எடுத்து இதை வெளியில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து இட்லி எடுக்க முடியும் வெளியில். இப்போவே எடுத்தீங்கன்னா எல்லாம் பிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் கையை ஈரமாக பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து இப்படி வெளியில் வச்சுருங்க ஒரு டம்ளராக. ஸோ
ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் சூடு படாததுக்கு முன்னாடியே எடுத்துடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி எப்படி டம்ளர்லேருந்து எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது 5 வரம் இட்லி ப்ராப்பராக வந்துடும். ஸோ இப்போ இது வந்துருச்சு, நீங்கள் கடாயை மூடி வச்சிருங்க. இன்கேஸ் நம்ம வந்து இப்போ எடுத்துட்டு உடனே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுடலாம். இன்கேஸ் நீங்கள் எடுத்து வச்சுட்டு சூடாக வேணும்னா இந்த பேன்லேயோ குக்கர்லேயோ எதில் நீங்கள் வேக வைக்கிறீங்களோ அதுலேயே இட்லியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த டம்ளர்லேயே போட்டு வச்சிருங்க. எப்போ வேணுமோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து இதுலேருந்து நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி நைஃப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இதை வந்து எல்லாம் இந்த சைடெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம நெய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஈஸியாக தான் வரும், ஒன்றும் ஒட்டாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இப்படி வச்சுட்டு இப்படி தட்டினோன்னு வந்துடும் இட்லி. சூடாக இருக்குது இது பாருங்கள். ஸோ இப்படி வந்துடுச்சு பாருங்கள் இட்லி. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ ரெண்டாவதும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். கொஞ்சம் கொதிக்க தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது இந்த இதில் தெரியுது அவங்களுக்கு அப்படியே லூஸாக இருக்குது பாருங்கள். ஸோ என்னன்னா ஏதாவது ஒரு சைடில் கொஞ்சோடு ஏதாவது நெய் படாமல் இல்லை ஒட்டி இருந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு இப்படி தட்டினீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ 2 இட்லி எடுத்துகிட்டு 3 இட்லி எடுத்துகிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அந்த கப்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ நான் டிஸ்பிளேல வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் டம்ளர் ஷேப்பில் அப்படியே வருது. இப்போ நம்ம எந்த ஷேப்பில் ஊற்றுறோமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ ஒவ்வொரு இட்லியும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் வந்து இப்போ நல்ல ஸ்மெல் இந்த ரூம்லேயே வந்து நல்ல ஒரு அரோமா இருக்குது. நான் ஒன்று கட் பண்ணியும் காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அந்த பேக்கிங் சோடா போட்டுட்டதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலர் இட்லி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பாருங்கள் எப்படி இது வருது பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி முந்திரி பருப்புலாம் இங்கே தெரியுதுல்ல, இது வந்து நம்ம கடிக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு தனியாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்களும் அந்த மாதிரி செய்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய ஃபுட் எல்லாத்தையும் வந்து உங்கள் ஜென்ரேஷனுக்கும் சொல்லிக் கொடுங்க. அதுக்காக தான் நான் இப்போ மெயினாக இந்த வீடியோவே போடுறேன் நான். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், பை.